என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த ரெய்னி சீசனில் நல்ல ஒரு ஹாட்டாக கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இல்லைங்களா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம நல்லா இப்போ பவுடர் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 உருளைக்கிழங்கை வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. அப்புறம் நீங்கள் நல்லா வடித்து எடுத்துருங்க. உருளைக்கிழங்கில் கொஞ்சம் தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்ததுன்னா கிறிஸ்பியாக நல்லா உங்களுக்கு வராது. அப்படி இல்லை நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதுலேயே வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம மிளகாய் தூள் சேர்த்திடலாம். ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். கருவேப்பிலை, பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, அது கொஞ்சம் சேர்த்திடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்திருந்தேன். அதனால் வந்து கம்மியாக நான் உப்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் அந்த டஃப் வந்து பிசைஞ்சதுக்கு அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த காரம் உப்பெல்லாம். உங்களுக்கு பத்தலை அப்படிங்கும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போது இதுலேயே வந்துட்டு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வெள்ளை அவல், அந்த பவுடரை வந்து சேர்த்திடலாம். அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி வச்சுருங்க அப்படியே. அதுக்கப்புறமா நம்ம பிடிச்ச ஷேப்பில் வந்துட்டு நம்ம செஞ்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பால் மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி இப்படி நல்லா அழுத்தி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டாத மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து நல்லா வச்சு இப்படி தேய்ச்சிங்கனாவே நல்லா ஃபிங்கர் ஷேப்க்கு வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லாம் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ஷேப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து எண்ணெய் சூடானதையும் நம்ம மிதமான சூட்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒவ்வொன்றா சேர்த்திடலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது அடுத்த பேட்ச் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நிமிஷத்தில் வந்து தயார் செஞ்சிட்டோம் ஸ்நாக்ஸு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா குட்டியை லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.